Hi students, welcome to Yuvan Max. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ் பை மைனர் மெத்தட். இப்போ இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு 3x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3x2, 3 rows 2 columns. இப்போ லாஸ்ட் செம்மில் 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸு. இந்த மாதிரி நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம நேம் கொடுக்க வேண்டாம். அதாவது இதனுடைய மைனர் மேட்ரிக்ஸை தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதாவது மைனர் மேட்ரிக்ஸில் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ இதில் உள்ள ஒரு 2x2 எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம ஏ நேம் கொடுத்துருங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். -1 3 அண்டு 4 -7. இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. -1 3 4 -7. டிட்டர்மினன்ட் ஆஃப் 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 1 7 is 7 -4 3s are 12. இப்போ இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -5 which is not equal to 0. இப்போ நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் 0 அப்படின்னா அதனுடைய ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதனுடைய ஆர்டர் என்னன்னு முதல்ல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. 3x2, அதில் 3 rows அண்டு 2 columns. அதாவது இதனுடைய ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் m, n. எம்னா என்ன, என்னன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் இஸ் அந்த மேட்ரிக்ஸினுடைய நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் n இஸ் மேட்ரிக்ஸினுடைய நம்பர் ஆஃப் காலம்ஸ். இப்போ இதில் ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3, காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ நமக்கு ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு இதில் மினிமம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான் மினிமம். அப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸினுடைய ரேங்க் என்ன? ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.